அது அதிகாலையிலே நம்ம எழுந்திருக்கும்போது விடியறதுக்கு முன்னாடியே ஒரு 5 மணிக்கு நம்ம எழுந்திருக்கோம்னு வச்சுங்க. ஒரு 5 மணிக்கு விடியவே இல்லை, இருட்டாகவே இருக்குது. அப்போ இருட்டுன்னு வரும்போது நமக்கு ஒரு பயம் வரும். இருட்டு நமக்கு கற்றுத்தருகிற உணர்வு, நமக்கு கொடுக்குற உணர்வு வந்து பயம். வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா தைரியமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு பயத்தோடு எழுந்திருக்கணும். ஒரு நாளை தொடங்கும்போது ஒரு பயத்தோடு தொடங்கணும். ரொம்ப தைரியமாக தொடங்காமல் பயத்தோடே தொடங்கணும். அதுதான் வந்து சிறப்பு. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும். விடியறதுக்குள்ளே நம்ம எழுந்து அந்த விடியலை பார்க்க வேண்டும், அந்த வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், அந்த நமக்குள்ளே ஒரு தைரியம் உருவாவதை பார்க்க வேண்டும். பூஜ்ஜியத்திலேருந்து தான் 1, 2, 3ன்னு வரும். அதனால் பயங்கிறது ஒரு பூஜ்ஜியம்னு வச்சுக்கோங்க, தைரியங்கிறது ஒரு 1, 2, 3 அப்படிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம அதிகாலை எழுந்திருக்கும்போது நம்ம ஒரு பூஜ்ஜியம் மாதிரி, பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு பயத்திலிருந்து நாம் இந்த நாளை தொடங்குகிறோம், ஒரு பயபக்தியோடு தொடங்குகிறோம் அப்படின்னு நம்ம அதை வச்சுக்கலாம். அதனால் அதிகாலைன்னா என்னது, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? அதிகாலைன்னா விடிஞ்ச பிறகு எழுந்திருக்கக்கூடாது. விடிஞ்ச பிறகு எழுந்திருக்கிறதுல வந்து சுவாரஸ்யமே இல்லை. அந்த விடியுது பாருங்கள், இரவு முடிந்து பகல் தொடங்குது பாருங்கள், அதுவே ஒரு அதிசயம். அந்த ஆச்சரியத்தை பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு சூரியனுக்கு முன்கூட்டியே நாம் எழுந்து விட வேண்டும். சூரியனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு போட்டி நடக்குது. யார் எழுந்திருப்பது, யார் முதலில் வருவது அப்படிங்கிற மாதிரி, யார் முதலில் விழித்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூரியனுக்கும் நமக்கு இடையில் ஒரு போட்டி. அந்த போட்டியில் நாம் சூரியனை ஜெயிக்க வேண்டும். சூரியனை நாம் ஜெயிக்க வேண்டும். அதனால தான் அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் விடிவதற்கு முன்பு, வெளிச்சம் வருவதற்கு முன்பு, அப்பொழுது நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம்தான் நமக்கு தேவை. அந்த பயத்தோடே ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.